அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். நான் உங்க மித்ரா. அமரபூபதின்றவர் வாழ்க்கையில பாபா நிகழ்த்தின அதிசயங்களை தான் நம்ம ஒன்று பார்த்துட்டு வரோம். போன வீடியோவோட கண்டினியூஷன் தான் இது. கம்பெனி அற்புதம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதோட கண்டினியூஷன் தான். போன வீடியோவில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு பெண்மணியை சந்திப்பார். அவங்க கம்பெனியை விற்கிறதுக்கு மறுத்துருவாங்க. அவர் அந்த மனசு கஷ்டத்தில் அவரோட நண்பர் பாஸ்கர் லக்ஷ்மண் ஹின்லே அப்படின்றவர் கூட கிராமத்துக்கு, அவரோட சொந்த கிராமத்துக்கு இந்த அமரபூபதின்றவரை அழைச்சிட்டு போகிறாரு. இப்போ அந்த கிராமத்துக்கு போனதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த கிராமத்தோட பெயர் பார்த்தீங்கன்னா நந்தூரா அப்படின்றது. இவர் மனசு கஷ்டத்தோட தான் அந்த ஊருக்கு போகிறாரு. இவங்க இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே, கம்பெனியை விற்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களேன்ட்டு. அந்த நந்தூரா கிராமத்தில் ஒரு சிவன் கோவில் இருக்குது. அந்த சிவன் பேர் காமேஸ்வர் அப்படின்றது. அங்கே அந்த கோவிலில் யார் வேணால் சிவனை தொட்டு பூஜை செய்யலாம். அந்த ஊர்லேருந்து ஷீரடி சாய்பாபா ஆலயம் அருகிலேயே தான் இருக்குது, ரொம்ப கிட்டத்திலேயே தான் இருக்குது. அதனால் இவர் அந்த கிராமத்துக்கு போன முதல் நாளே போயிட்டு ஷிரடிக்கு போய் பாபாவையும் பார்த்துட்டு வந்துடுறாரு. அதுக்கு மறுநாள்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்களுக்கு இவர் அருள்வாக்குலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி அவங்கள ஆசீர்வாதம்லாம் பண்ணி நிறைய பேருக்கு பிரசாதமும் தர ஆரம்பிக்கிறாரு. அந்த காமேஸ்வர் சிவன் கோவில் இருக்கு இல்லையா, அந்த கோவில்லையும் சிவனுக்கு யார் வேணால் பூஜை செய்யலாம், அபிஷேகம்லாம் பண்ணலாம். இவரே எல்லாத்தையும் பண்ணுறாரு. அதனால் அந்த கோவிலில் இருக்க அந்த பூசாரி இருப்பார் இல்லையா, குருக்கள், அவர் இவரே நல்லபடியாக செய்யட்டும்னு அவர் ஒதுங்கிக்கிறாரு. அந்த கிராமத்து மக்களுக்கும் இவரை பற்றின விஷயங்கள்லாம் தெரியுது. இவர் அருள்வாக்குலாம் சொல்லுவார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இவரோட நண்பர் வீட்டில் இவர் தங்கி இருக்கார் இல்லையா, அந்த வீட்டில் கூட்டமாக நிறைய பேர் வராங்க. லைனாக வரிசையாக இவர்கிட்ட நிறைய அருள்வாக்குலாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எப்படி இவர்கிட்ட அந்த அருள்வாக்குலாம் கேட்கும்போது வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தட்டில் குங்குமம், ஒரு தட்டில் மஞ்சள், இன்னொரு தட்டில் விபூதி அப்படின்றதெல்லாம் வச்சு இவர்கிட்ட அருள்வாக்கு கேட்பாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம யார்கிட்டயாவது அருள்வாக்கு கேட்க போறோம்னா இப்போ காசெல்லாம் வச்சு நம்ம கேட்குற வழக்கம் இருக்கு. அப்போ என்னன்னா, வெத்தலையில் ஒரு ₹1/2, 50 காசு இல்லை ₹1 அந்த மாதிரி அதையும் சேர்த்து வச்சு இவர்கிட்ட அவங்களோட குறைகள் எல்லாம் மராட்டியில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அந்த ஊர் மக்கள். அவரோட நண்பர் இருக்கார் இல்லையா, பாஸ்கர் லக்ஷ்மண் ஹின்லே, அவரு தான் இவருக்கு மொழிபெயர்த்து சொல்லுவார். அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத இவர்கிட்ட மொழிபெயர்த்து தமிழில் சொல்லுவார். அதுக்கப்புறம் அதுக்கான விஷயத்தை இவரும் பாபா கிட்ட கேட்டு அதை ஒரு அருளாசியாக அவங்களுக்கு சொல்லுவார், இதை மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இந்த பணி பார்த்தீங்கன்னா அவர் அந்த கிராமத்துக்கு போனதுக்கப்புறம் இடைவிடாமல் நடந்துக்கிட்டே இருக்குது. பெரிய அளவில் நடக்குது. நிறைய பேர் அவரை தேடி வராங்க. அந்த கிராமத்துலேயும் இவருக்கு கொஞ்சம் செல்வாக்கு, இவர் நல்லா அருள்வாக்குலாம் சொல்லுவார் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு தெரியுது. கிட்டத்தட்ட அந்த கிராமத்தில் இவர் 8 நாட்கள் இருந்திருக்காரு. அந்த 8 நாளுமே திருவிழா போல கூட்டம் இவரை சுற்றி இருந்துகிட்டே இருந்தது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. இவர் நிறைய பேருக்கு அருள்வாக்கு சொன்னார் இல்லையா, அதில் இவருடைய சீடரான அந்த பாஸ்கர் லக்ஷ்மண் ஹின்லே அவரோட குடும்பமும் இவர்கிட்ட அருள்வாக்குலாம் கேட்குறாங்க. இதில் குறிப்பிடத்தக்க ஒரு அம்சம் என்னன்னா, அந்த சீடரான பாஸ்கர்ன்றவரும் அவருடைய அம்மாவும் கிட்டத்தட்ட 15 வருஷமாக பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருந்திருக்காங்க. இது பாபாவோட அருள்வாக்கில் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது அவங்க 2 பேருமே எதுவுமே இவர்கிட்ட எதுவும் சொல்லலை, அவங்க 2 பேரும் பேசலை அப்படின்றதெல்லாம் அவருக்கு பாபா மூலமாக தெரிஞ்ச ஒரு விஷயம். இவர் இந்த மாதிரி அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்கும்போது அதில் ஒருத்தவங்களா அந்த பாஸ்கர்ன்றவரோட அம்மாவும் வந்திருக்காங்க. அவங்க ஹிந்தியில் பேசி அருள்வாக்கு கேட்குறாங்க. அப்போ இவர் அவங்களுக்கான அந்த அருள்வாக்கையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாபா சொன்ன அந்த விஷயத்தையும் சொல்கிறாரு. நீங்கள் 15 வருஷமாக உங்களோட பையன் கூட பேசாமல் இருக்கிறத பாபா எனக்கு சொன்னார். உங்களோட பகைமையெல்லாம் மறந்துட்டு நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்றது தான் பாபாவோட விருப்பம். இது பாபாவே எனக்கு சொன்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அவரோட அம்மா கிட்ட இவர் சொல்கிறாரு. இதை கேட்ட அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவருக்கு எப்படி தெரிஞ்சுது 15 வருஷம் நாங்கள் 2 பேரும் பேசலை அப்படின்றதுன்ட்டு. அந்த கணமே அவங்க 2 பேருமே பகைமையெல்லாம் மறந்து பாஸ்கர் லக்ஷ்மண் ஹின்லேவோட பேச ஆரம்பித்து ஒற்றுமையாக ஆயிடுறாங்க. இது அவரோட சீடரான அந்த பாஸ்கர் லக்ஷ்மணுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்தது, அளவு கடந்த மகிழ்ச்சியை கொடுத்தது அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா 15 வருஷம் அவங்க அம்மா பேசாமல் இருக்காங்க இல்லையா, இப்போ பேசிட்டாங்கன்றது. இப்போ பாஸ்கர்ன்றவரோட அம்மா இப்போ அமரபூபதியை பார்த்து கேட்குறாங்க. அந்த அருள்வாக்குக்கு அப்புறம் உங்களுக்கு நான் ஏதாவது செஞ்சே ஆகணும், என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவரை கேட்குறாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு எதுவும் வேணாம்,
நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு தர வேண்டிய அந்த சொத்து பங்குலாம் இருக்கு இல்லையா, அதை வந்து கரெக்டாக எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு. அவங்களும் வந்து அதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க. அன்னைக்கே பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைகளுக்கு பல லட்சம் மதிப்புள்ள ஒரு 1.5 ஏக்கர் நிலத்தை பத்திரம் பதிவு பண்ணி அவங்க கொடுத்துட்றாங்க, யார் யாருக்கு என்னென்ன போய் சேரணுமோ அப்படின்றத. இப்போ பாஸ்கர் லக்ஷ்மண் ஹின்லேவோட அண்ணன் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து அந்த ஊரோட பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டாக இருக்கார். அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிலம் வந்து அவரும் வச்சுருக்காரு. அதை எவ்வளோ முயற்சி செஞ்சியும் அது வந்து விற்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அதுக்காக வந்து அருள்வாக்கு இவர்கிட்ட கேட்டிருக்காரு. இவருக்காக, இவரோட அண்ணனுக்காக பாபா கிட்ட அவர் கேட்டு அருளாசி செய்கிறாரு. அந்த நிலமும் வந்து சில நாட்கள்லேயே விற்பனை ஆகுது. அதுவும் எப்படின்னா வழியே வந்து ஒருத்தர் அந்த இடம்தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போகிறாராம். இது வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியத்தில் இருந்தது. முக்கியமாக அந்த பாஸ்கரோட அண்ணன்றவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியத்தில் அவர் மூழ்கி போகிறாரு. என்ன பண்ணார் இந்த அமரபூபதின்றவர் பார்த்தீங்கன்னா, அந்த விற்காத நிலம் இருக்கு இல்லையா, அங்கேருந்து வந்து கொஞ்சம் மண்ணை எடுத்துகிட்டு வர சொல்லி அதை வந்து பாபா முன்னாடி வச்சு பூஜை செஞ்சு அதை வந்து மறுபடியும் எடுத்துகிட்டு போய் அதே இடத்துல தெளிக்கிறார். அந்த மண்ணை வந்து தண்ணியில் கலந்து தெளிச்சு விடுறாரு அந்த இடத்துல. இதை வந்து பண்ணும்போது இவரோட அண்ணன் அந்த பாஸ்கர் லக்ஷ்மண் ஹின்லேன்றவரோட அண்ணனுக்கு வந்து சாதாரணமாக தான் தெரிஞ்சிருக்கு, இதெல்லாம் பண்ணால் எப்படி விற்கும் அப்படின்ற மாதிரி. ஆனால் வந்து அவரோட நிலத்தை ஒருத்தர் வழியை வந்து கேட்டு வாங்கிட்டு போனதை பார்த்த உடனே அவருக்கும் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவருக்கு வந்து உண்மையாலுமே பாபாவோட ஆசீர்வாதம் இருக்குது, உண்மையான அருளாளர் தான் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சு இவரை வந்து உபசரிச்சே மூழ்கடிக்கிறார். அடுத்ததாக அங்கிருந்த ஒரு தம்பதி, அவங்க வந்து டாக்டர்ஸ் 2 பேருமே. ஒரே வீட்டில் இருந்தாலும் அவங்க 2 பேருமே கணவன் மனைவியாக வாழவே இல்லை. ஒரே வீட்டில் இருந்தாலும் பேசவே மாட்டாங்களாம். அங்கே வந்து இவரை வந்து அவரோட சீடரான அந்த பாஸ்கர்ன்றவர் அவங்க வீட்டுக்கு கூட்டின்னு போகிறாரு. அவங்களோட பிரச்சனையெல்லாம் இவரே சொல்கிறாரு, இந்த மாதிரி 2 பேரும் பேசிக்கிறது இல்லைன்ட்டு. அவரோட வீட்டில் போயிட்டு இந்த அமரபூபதின்றவர் அந்த டாக்டர்ஸ் வீட்டில் வந்து பூஜையெல்லாம் செய்கிறாரு. அவர் வந்து ஒரு ஹோமியோபதி டாக்டர் அவங்க 2 பேருமே. அந்த ஹோமியோபதி டாக்டர்ஸ் 2 பேருமே இவர் பூஜை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க, பகைமையெல்லாம் மறந்துடுறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க 2 பேருமே போட்டி போட்டுட்டு இவரை வந்து உபசரிக்கவும் செஞ்சாங்க. இது என்னால் மறக்கவே முடியாத ஒரு நெகிழ்வான சம்பவம் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிராமத்துக்கு இவர்கிட்ட அருள்வாக்கு கேட்க வந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தலித் மக்கள், அவங்க தலித் இனத்தை சேர்ந்தவங்க தான் நிறைய பேர் வந்திருக்காங்க இவர்கிட்ட அருள்வாக்கு கேட்க. அவங்களோட உபசரிப்பும் அன்பான வார்த்தைகளும் என்னென்னைக்குமே என் வாழ்க்கையில் என்னால் மறக்கவே முடியாதது, எப்பயுமே என் மனசில் அதெல்லாம் நிறைஞ்சிருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காரு. இப்போ இந்த கதையில் பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி டாக்டர் தம்பதிகள் 2 பேர் வந்து ரொம்ப காலமாக பேசாமல் இருந்தாங்க, கல்யாணம் ஆன நாள்லேருந்தே பேசாமல் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு வந்து இவருடைய சீடர் லக்ஷ்மண் வந்து கூட்டிகிட்டு போவார். அங்கே போய் இவர் வந்து பாபாவை நினச்சி பூஜை எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேரும் பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா. அதில் ஒரு மர்மம் இருக்குது. என்னன்னா, இவர் வந்து அந்த டாக்டர் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்களோட கல்யாண ஆல்பத்தை கேட்டு வாங்குறாரு. அதில் இருக்க எல்லாரோட ஃபேஸு எல்லாரோட இதையும் பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து விஷுவலாக பாபா ஒரு காட்சியை காட்டுறாரு. யாருன்னா இவங்க 2 பேரோட மாமியார், இவங்க அந்த பையனோட அம்மா இருப்பாங்க இல்லையா, அவங்கள காமிச்சு அவங்க மூலமாக ஒரு விஷயத்த பாபா இவருக்கு உணர்த்துறாரு. என்னன்னா, கல்யாணம் ஆன புதுசில் வந்து அவங்க வந்து நல்லவங்க மாதிரி தான் இவங்க கண்ணுக்கெலாம் தெரிஞ்சிருக்காங்க. அதனால் அவங்க எது கொடுத்தாலும் சாப்பிட்றது அந்த டாக்டர் தம்பதிகள் 2 பேருமே. அந்த சாப்பாட்டில் வந்து அவங்க மருந்து, அந்த வசிய மருந்து அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஏதோ ஒன்று வச்சு இவங்க 2 பேருமே ஒன்று சேர முடியாத மாதிரி அவங்க வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றது இவருக்கு அந்த ஆல்பத்தை பார்த்த உடனே, அவங்களோட ஃபேஸை பார்த்த உடனே பாபா அந்த ஒரு விஷயத்தை வந்து இவருக்கு உணர்த்தி இருக்காரு. அதனால தான் அவங்க வந்து ரொம்ப காலமாக பேசாமல் இருந்திருக்காங்க. இப்போ இந்த மாதிரி வசிய மருந்துலாம் வந்து சாப்பாட்டில் கலந்து கொடுத்துறாங்கன்னா அதுக்குன்னு மாற்று மருந்தும் இருக்குது, அதை கொடுத்தா தான் வந்து அதெல்லாம் சரியாகும். அதனால் இவர் உடனே வந்து பாபாவும் அதை தான் சொல்கிறாரு, மாற்று மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா உடனே அவங்கக்கிட்ட ஃபேண்டா பாட்டில் ஒன்றை வந்து பக்கத்தில் போய் வாங்கிட்டு வர சொல்கிறாரு. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அதில் பாபாவோட உதியை போட்டு அதை வந்து மந்திரிச்சு அவங்க 2 பேரையும் குடிக்க சொல்கிறாரு. மந்திரிக்கப்பட்ட அந்த உதி சேர்க்கப்பட்ட ஃபேண்டா ஜூஸை குடித்த உடனே தான் அவங்க 2 பேருக்குமே வந்து அந்த மருந்து முறிவு ஏற்பட்டு சுய உணர்வு, அந்த தங்களோட நிலையே புரிஞ்சு அதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேரும் ஒன்றா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க.
இப்போ இந்த விஷயத்த பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த பையனோட அம்மா, சொந்த மாமியாரே வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதனால அவர் வந்து அந்த விஷயத்தெல்லாம் வெளியே சொல்லவே இல்லை. இந்த விபரம் எதையுமே அவங்க கிட்ட சொல்லலை. இவங்க தான் உங்களுக்கு இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க, அதனால தான் நீங்கள் பேசலை அப்படின்றதெல்லாம் சொல்லவே இல்லை. இது வந்து அவங்களுக்கும் தெரியாது. மொத்தத்தில் அவர் அந்த கிராமத்தில் இருந்த ஒரு வாரமும் பார்த்தீங்கன்னா அந்த கிராம மக்கள் எல்லாருமே வந்து அவர்கிட்ட போட்டி போட்டுட்டு வந்து அருள்வாக்கு கேட்டிருக்காங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அந்த காமேஸ்வர் சிவன் கோவில்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கோவில் முன்னாடி இவங்க வந்து ஒரு பந்தல் போட்டு அந்த கிராம மக்கள் எல்லாருமே வந்து சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு உணவு போடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அவருக்கு அந்த அருள்வாக்கு மூலமாக கிடைச்ச அந்த பணம்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து பாஸ்கர் கையிலேயே கொடுத்து இன்னும் நிறைய பணம்லாம் போட்டு அந்த கிராம மக்கள் எல்லாருமே சேர்ந்து, அதுக்கப்புறம் இந்த அமரபூபதின்றவர் அவருடைய சீடரான அந்த பாஸ்கர் எல்லாரும் சேர்ந்து ஒரு விருந்து மாதிரி ஏற்பாடு பண்ணி அந்த பந்தலுக்கு கீழே அமர்ந்து எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் இவருக்கு வந்து ஒரு செய்தி வருது. பேசுகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாம்பேயில் இவர் வந்து அந்த கம்பெனியை விற்க சொன்னார் இல்லையா, அந்த கம்பெனியோட முதலாளி அம்மாவான அந்த அம்ரிதா கவுர், அவங்க தான் இவரை திட்டாங்க இல்லையா, நாங்கள் வந்து கம்பெனியெல்லாம் விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா தான் பேசுகிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அம்ரிதா கவுர் வந்து அவரோட கம்பெனியை வித்துட்டதாகவும் உடனடியாக வந்து இந்த அமரபூபதின்றவரை நான் பார்க்கணும் அப்படின்றதையும் இவர் பாஸ்கர்ன்றவர்கிட்ட சொல்கிறாங்க ஃபோனில். அவர் வந்து உடனே வந்து இவரை பார்க்குறாரு, இவர் முகத்தை பார்க்குறாரு அமரபூபதின்றவரை. ஆனால் இவருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஈடுபாடு கிடையாது. பாபாவோட வாக்கையே அவங்க வந்து மதிக்கலை. அதனால எனக்கு அவங்கள பார்க்கறதுக்கு விருப்பம் கிடையாது, போகிறேன், நான் நேராக வந்து என்னோட ஊர் சென்னைக்கே போகிறேன், நான் அவங்கள பார்க்கறதுக்கு விரும்பலை அப்படின்ட்டு அவர் வந்து சொல்கிறாரு. இதை கேட்ட பாஸ்கர் வந்து ரொம்ப திகைச்சு போகிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூஷனாக பார்க்கலாம். இப்போ இந்த கதையிலேருந்து எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்கிறேன். இந்த கதையை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பாபா கிட்டேருந்து எப்படி இவர் மட்டும் இவ்வளோ பேர் பிரச்சனையை சரி பண்ணியிருக்காரு, ஒரு கிராமத்துக்கே வந்து அருள்வாக்கு சொல்லியிருக்காரு, அப்போ எப்படி பாபா இவர்கிட்ட பேசியிருப்பாரு, இல்லை இப்போவும் அந்த மாதிரிலாம் பாபா வந்து பேசுவாரா, நம்ம பேசினாலும் இல்லை அருள்வாக்குலாம் பாபா கிட்ட சொல்கிறவங்களாம் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப போலி சாமியாருங்க, இந்த மோசடி பண்ணுறவங்க, அவங்கெல்லாம் வந்து பாபா பேரை சொல்லி ஏமாத்துறவங்கலாம் வந்து நிறைய பேர் வந்து இப்போ ஜாஸ்தியாயிட்டாங்க. சும்மாவே ஒரு பாப்புலர் ஆகணும் அப்படின்னா கூட பாபா பேரை யூஸ் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க. ஆனால் இப்போ சொன்ன இந்த கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா 90s 60s 70s 80ஸில் நடந்தது. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயம்லாம் நடந்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 50-60 வயசு ஆகும்போது தான், இனிமேல் இதுக்கு அடுத்தது நம்ம உயிர் எப்போ வேணால் போகலாம், நம்மளுக்கு வயசாயிடுச்சு, அந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து பாபா நிகழ்த்தின எல்லா அதிசயங்களையுமே நம்ம சொல்லிட்டு இங்கேருந்து போகணும். அப்போ வந்து யூடியூப் கிடையாது, ஃபோன் கிடையாது, பாபா வந்து இதை பண்ணாரு அதை பண்ணாருன்னெலாம் சொல்ல முடியாது. அதனால் அவங்க எல்லாருமே வந்து புத்தகமாக வெளியிட்டிருக்காங்க. இப்போ இது எல்லாம் நடந்தது ஒரு 60s 70ஸில். இந்த புக்கு ரிலீஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 2012. பாபாவோட பக்தர்கள், பாபாவால் நல்ல நிலைமைக்கு வந்தவங்க எல்லாருக்குமே வந்து அவரோட புகழை பரப்பணும், அவர் நம்ம வாழ்க்கையில் நிகழ்த்தின அதிசயங்களை பரப்பணும், அவரை பற்றின புக் எழுதணும் அப்படின்ற ஆசையெல்லாம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். அந்த மாதிரி தான் இவர் வந்து வெளியிட்டிருக்காரு. 60 வயசு 70 வயசுக்கு மேலே இதுக்கப்புறம் நம்ம மக்களுக்கு இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பாபா பண்ணாருன்றத வெளியே சொல்லலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து நான் வந்து பாபா கிட்ட வந்து நான் உங்கள் பிரச்சனையை கேட்டு சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு இந்த பிரச்சனை தானே, அவர் என்கிட்ட இதை சொல்லுவார் அப்படின்ட்டுலாம் யாராவது சொன்னால் அதெல்லாம் வந்து நம்பாதீங்க, அதெல்லாம் உண்மையே கிடையாது. அப்படிலாம் வந்து அவங்கக்கிட்ட நம்ம வந்து பேச முடியாது. எந்த சித்தர்களும் சரி, பாபாவாக இருந்தாலும் சரி, யார்கிட்டையுமே வந்து நான் உங்கள் பிரச்சனையை என்கிட்ட சொல்லுங்கள், நான் போய் அவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ பேச முடியாது. இந்த புக்கை வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்கிறத பார்த்தவங்களுக்கு தெரியும். பாபா வந்து ஒரு ஸ்டெப்லேயும் இவருக்கு வந்து அந்த ஞானம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு இடத்துக்கு போக சொல்லுவார். இவரை வந்து முஸ்லீம் கோவிலில் போய் நீ தொழுகை பண்ணு அப்படின்றத சொல்லுவார், தியானத்தில் அதிக நேரம் ஈடுபடு அப்படின்றத சொல்லுவார். அந்த மாதிரிலாம் இவரை ஸ்டெப்பாக கூட்டிகிட்டு போயிருக்காரு. இந்த கதையில் சொன்ன அந்த ஹோமியோபதி டாக்டர்து வந்து அந்த ஃபோட்டோ ஆல்பம் பார்த்த உடனே இவருக்கு அந்த மாமியார் தான் இதை பண்ணாங்க அப்படின்றது தெரியுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து விஷுவலாக காட்டுறது. அது எப்படி காட்டுவாங்கன்னா, இப்போ நிறைய பேர் யூடியூப்பில் வந்து கனவுல வந்து இந்த சித்தர் பேசினாரு, பாபா பேசினாரு அப்படின்றத சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டுட்ருப்பீங்க. சில பேருக்கு வந்து சும்மா நம்ம கண்ணை மூணாலே விஷுவல்ஸாக தெரியும். அந்த மாதிரி இவருக்கு வந்து பாபா காட்டக்கூடிய அந்த விஷயத்தை அவர் வந்து கரெக்டாக உணர்ந்து அவர் இதை தான் சொல்கிறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இவர் வந்து அது அருள்வாக்காக சொல்லியிருக்காரு. அதிக நேரம் எப்பயுமே வந்து இவர் தியானத்தில் ஈடுபட்டிருக்காரு வாழ்க்கையில்.
இப்போ இந்த கதையில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அந்த கிராமத்தில் அருள்வாக்கு சொல்லும்போது அந்த கிராம மக்கள் எல்லாருமே விரும்பி அந்த வெத்தலையில் 50 காசு 1 ரூபா அப்படின்லாம் வைப்பாங்க. கடைசியாக அந்த காசையும் எடுத்து வந்து அவர் வந்து அவங்களுக்கே அன்னதானம் போட்டுருவார். அந்த கிராமத்தில் இருக்கவங்களுக்கே அந்த அன்னதான செலவுக்கு அதை செலவு பண்ணிடுவார் முழுசாக. இதில் வந்து எனக்கு கொஞ்சம் வேணும், இது வந்து நான் தானே இந்த அருள்வாக்குலாம் சொன்னேன் அப்படின்னு சொல்லிலாம் அவர் அந்த பணத்தை வந்து எடுத்து வச்சுக்கல. எதனால்? பாபா வந்து சொல்லியிருக்காரு ஒரு உத்தரவா, நீ வந்து இந்த அருள்வாக்குக்கு காசு எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்றத. அதை கரெக்டாக தன்னுடைய குரு சொன்ன அந்த விஷயத்த அவ்வளோ டிசிப்ளினாக அவ்வளோ அழகாக ஃபாலோ பண்ணியிருக்காரு. இப்போ இவர் நினச்சிருந்தாருன்னா ஏற்கனவே பண கஷ்டத்தில் தான் இருந்தார் இல்லையா, அதனால் வந்து இப்போ இந்த அருள்வாக்கு இவங்களுக்கு பிரச்சனையெல்லாம் சரி பண்ணது நம்ம தானே, இது நம்மளுக்கு வந்த காசு தானே அப்படின்னு சொல்லிலாம் அவங்கெல்லாம் எடுத்து வச்சிக்கல. அது வந்து தன்னோட குரு சொன்னார், அவர் பண்ண வேலை அது, அதுக்கு நம்ம ஒரு கருவியாக இருந்திருக்கோம் அப்படின்றது மட்டும்தான் அவருக்கு மனசில் இருந்திருக்கு. அதனால் அந்த காசை எடுத்து அப்படியே அன்னதானம் பண்ணிட்டாரு. இப்போ வந்து யாராவது சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் இந்த அமௌண்ட் அமிச்சிங்கன்னா நான் பாபா கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா அதெல்லாம் நம்பாதீங்க. அப்படியெல்லாம் வந்து எந்த குருமார்கள்கிட்டையும் சித்தர்கள்கிட்டையும் மனுஷங்க வந்து பேச முடியாது. எப்பவுமே இந்த சித்தர்கள் குருமார்கள் எல்லாருக்குமே வந்து சுயநலம் இல்லாமல் யாரெல்லாம் பொது நலத்தோடு இருக்காங்களோ அவங்க கிட்ட தான் வந்து அவங்க விரும்பி வருவாங்க, நெருங்கி வருவாங்க. இறக்க குணம் அதிகமாக இருக்கிறவங்க, மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க, எப்பவுமே நல்ல சிந்தனையோடு இருக்கவங்க, இவங்க எல்லாருக்கும் தான் வந்து இந்த சித்தர்கள் குருவோட அருள் கிடைக்கும். அவங்க கிட்டெல்லாம் தான் வந்து அவங்க கனவுல பேசுவாங்க, விஷுவலாக பேசுறது, அருள்வாக்கு சொல்கிறது, அது எல்லாமே நிகழும். இப்போ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்ததாக பாபா நிகழ்த்தின வேற ஒரு அதிசயத்தை வந்து நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.